மானசீக குருமார்களை வேண்டி தொடங்குகின்றேன். அழகான மலர்களைப் போல் அன்பு நிறைந்த மனங்களை கொண்ட அனைத்து மக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏஆர் கார்த்திகை பாலசுப்ரமணியன், பிரசன்ன ஜோதிட ஆய்வாளர், சேலம் 1. திருமணம் ஆகாமல் தனித்து விடப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக இந்த காணொளியை சமர்ப்பிக்கின்றேன். ஏன் உங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகின்றது? கிரகங்களின் தோஷமா அல்லது மனிதர்கள் செய்யும் தவறா? இந்த விஷயத்தை 2 உதாரண ஜாதகங்கள் மூலம் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கின்றேன். தெளிவு பெற விரும்பும் சகோதர சகோதரிகள் இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் நீண்டதாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஜோதிடம் சொல்வதில் 2 வகை உள்ளது. ஒன்று, நீ எதை வேண்டுமானாலும் செய், அதற்கு பரிகாரம் இருக்கிறது, பரிகாரம் செய்தால் அனைத்தும் சரியாகிவிடும். இது ஒரு முறை. இதைத்தான் மக்கள் அதிகம் விரும்புகின்றார்கள். மற்றொரு முறையானது என்னவென்றால், சற்று விளக்கமாக சொல்கின்றேன், கேளுங்கள். உன் பிறப்பு என்பது உனது தாயின் தகப்பனாரின் உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் உருவானது. உன் தாய் தகப்பனின் உடம்பில் 3 கோடிகளுக்கு மேல் உள்ள செல்களில் ஒன்றுதான் அல்லது மரபணுக்களில் ஒன்றுதான் நீயாக உருப்பெற்று இந்த பூமியில் பிறந்துள்ளாய். தாய் தகப்பன் மூலம் வெளிப்பட்ட ஒற்றை செல் 3 கோடி செல்களாக உருமாறி 10 கோடிக்கு மேற்பட்ட நுண்கிருமிகளால் உருவாகி மனித உடலாக பிறப்பெடுத்து இந்த பூமியில் பிறந்துள்ளாய். இந்த ஒற்றை செல் ஒரு தனி மனிதனை குறிப்பிடுவதாகும். அந்த தனி மனிதன் தான் வாழ்ந்த காலத்தில் செய்த நல்வினை தீவினை அதற்குரிய எதிர்வினையே இந்த வாழ்க்கை. இந்த எதிர்வினையை ஒட்டியே உன் வாழ்க்கை பாதை அமையும். இயற்கை முன்வினையின்படி அமைத்துள்ள பாதையில்தான் உனக்கான அனைத்தையும் உரிய காலத்தில் தவறாமல் தந்து வரும். அதை பெற்றுக்கொள்வதும் வேண்டாம் என விலகி போவதும் உன் வசமே இயற்கை தந்துள்ளது. அழகான தோற்றம், அற்புதமான கல்வி, சொத்துக்கள், உறவுகள், நண்பர்கள், தொழில், உத்தியோகம், அன்பான குடும்பம் என அடிப்படை தேவைகளை நிறைவாய் தந்துள்ள காலமானது வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் தனித்துவமாக தீர்மானித்து செயல்படும். காரணம், உன் மூலம் இந்த பூமிக்கு எந்த உயிரை கொண்டு வருவது என்பதில் உறுதியாக இருக்கும். அதன்படிதான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும். இந்த உண்மையை உங்கள் பிறந்த ஜாதகம் மூலம் மிக தெளிவாக பார்க்கலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா? படிப்பில்லையா? உத்தியோகம் இல்லையா? சொந்த வீடுதான் இல்லையா? என்ன இல்லை? என் பிள்ளைக்கு ஏன் வரன் அமைய மாட்டேங்குது என புலம்பி திரியும் பெற்றோர்களை பார்த்திருப்பீர்கள். 40-45 வயசாகியும் திருமணம் ஆகாமல் வெளி உலகத்திற்கு மகிழ்ச்சியாய் இருப்பது போல் தன்னை போலியாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் சுழலில் சிக்கிய சருகு போல மனதிற்குள் அழுந்து கொண்டு
தூக்கமின்றி வேதனையுடன் சுற்றித் திரியும் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, உண்மைதான். ஆனால் உங்களின் முன் வினையானது அதாவது உள் வினையானது உங்களுக்கு இந்த உடல்வாகும் இந்த குடும்ப பின்னணியும் கொண்ட வரன்தான் சொந்தம். அந்த மாதிரி வரன்களை தொடர்ந்து தந்து வருகின்றேன். நீங்கள்தான் வேண்டாம் என விலகி போகின்றீர்கள். எத்தனை காலம் ஆனாலும் ஊழ்வினைக்கு உண்டான வரன் தான் உனக்கு கிடைக்குமே தவிர நீ நினைக்கும்படி அமையாது என்பதுதான் காலத்தின் கணக்காகும். இந்த உண்மையை எடுத்துச் சொல்லி புரிய வைக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்குது என்றால் ஜோதிடர்களுக்கு தான் இருக்கின்றது. காரணம், பெற்றோர்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் தற்சமயம் தற்காலத்தில் மக்களின் ஆசைகளை தூண்டி அதன் மூலம் பரிகாரம் செய்ய வைத்து உண்மையை மறைத்து தவறான பாதையை காட்டி பல பேர்களின் திருமண வாழ்க்கையையே வீணடிக்கும் நபர்கள் அதிகம் வாழும் சமுதாயத்தில் உண்மையை சொன்னால் அல்லது உண்மையை சொல்லும்போது கசப்பாக தான் தோற்றம் தரும். ஒரு உதாரணம் ஜாதகத்தை தருகின்றேன், பொறுமையாக பாருங்கள். நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து விடுவீர்கள். இவரது பெயர் சிவன். 30/10/1992 ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30 சங்ககிரியில் பிறந்துள்ளார். லக்கணம் கன்னி, நட்சத்திரம் மூலம். தனுசு ராசியில் பிறந்துள்ள இச்சாதகருக்கு லக்கணத்திலேயே பாதகாதிபதியான குரு அமர்ந்துள்ளார். சயன தாம்பத்திய ஸ்தானமான 12ஆம் ராசியில் மாந்தி அமர்ந்து 12க்குரிய சூரியன் நீச்சத்தில் போய்விட்டது. 3/8க்குண்டான செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து 10ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளது. சுகத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டிய 4ஆம் பாவத்தில் ராகு சந்திரனும் அமர்ந்துள்ளது. பொதுவாக 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் கெட்டுவிட்டால் தாம்பத்திய வாழ்க்கை சுகம் இல்லை அல்லது இல்லை, கிடைக்காது என்பதுதான் ஜோதிட விதியாகும். அனுபவம் அதுதான். இந்த ஜாதகத்தில் 3க்குரிய செவ்வாய் மற்றும் 12க்குரிய சூரியன் இருவருமே கெட்டுவிட்டார்கள். செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து கெட்டுவிட்டது. சூரியன் மாந்தியை அமர வைத்துவிட்டு நீச்சத்துக்கு போய்விட்டது. இவருக்கு திருமணம் நடந்ததா? அப்படி நடந்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வாரா என்ற கேள்விகளுக்கு விளக்கம் தேடுவோம். வாருங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த ஜாதகத்தில் ஊழ்வினை குவிந்து கிடக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவத்தில் 5க்குரிய சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் 5க்கு 8ஆம் பாவமான 12ஆம் பாவத்தில் மாந்தியும் 12க்குரிய சூரியனும் நீச்சத்துக்கு போய்விட்டார்கள். இதன் பலன் என்னவென்றால், இவரின் முன்னோர்கள் உயிர்களை வதைத்தோ அல்லது கொன்றோ ஜீவனம் செய்து வந்த வம்சாவளியை சேர்ந்த மரபணு இவர் ஆவார். அல்லது தனது சொந்த தாய் தகப்பனையும் மனைவி மக்களையும் அனாதையாக ரோட்டில் அலைய விட்டுவிட்டு தன்னுடைய சுகம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சுகபோகமே முக்கியம் அப்படின்னு சொல்லி சுயநலமாக வாழ்ந்த வம்சாவளியில்
வந்த ஒரு நபரின் மரபணுவே இந்த ஜாதகர் ஆவார். இந்த ஊழ்வினையின்படிதான் இவருக்கு மனைவி அமைய வேண்டும். இதுதான் காலம் கொடுக்கிற கணக்கு. இவரது தாய் தகப்பன் இவருக்கு 25வது வயசிலிருந்து பெண் தேட ஆரம்பித்தார்கள். இவரது ஜாதகத்தை பார்த்த பெண் வீட்டார்கள் யாரும் பெண் தர முன்வரவில்லை. காலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. 29 வயதாகிவிட்டது. ஜாதகர் திருமணம் செய்ய சொல்லி பெற்றோரை பாடாய்படுத்துகிறார். தினமும் சண்டை. ஆனால் பெண் தர யாரும் முன்வரவில்லை. புரோக்கரை மாற்றி 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 பார்த்தார்கள். சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்தையும் சொல்லி பார்த்தார்கள். இவருடைய குடும்ப செல்வாக்க பார்த்துட்டு பெண் வீட்டார் ஆசையாக இவரது ஜாதகத்தை வாங்கிட்டு போவார்கள். ஆனால் மறுநாள் எங்களுக்கு பொருந்தி வரவில்லை, பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், ஒழுக்கமானவன், சுய தொழில் செய்து நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது. இந்த சூழலில் தான் இந்த ஜாதகம் என்னுடைய பார்வைக்கு வந்தது. நான் ஜோதிடம் சொல்லும் முறை ஊழ்வினையின் அளவுகோலை முதன்மையாக வைத்துதான் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை சொல்வேன். அதற்கு ஒரு புதிய பிரசன்ன மார்க்கத்தின் வழிமுறையை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகின்றேன். அந்த பிரசன்ன மார்க்கத்தின்படி இவருடைய ஜாதகத்தை பிரசன்ன ராசி கட்டத்தை திரையில் காட்டுகின்றேன், பாருங்கள். இந்த பிரசன்ன ராசி கட்டத்தின்படி லக்கணம் மிதுனம், ராசி அல்லது ஆருடம் மகரம், லக்கணமும் ஆருடமும் 1-8 அமைந்துள்ளது. திருமண தடையை சந்திக்கும் ஜாதகம் என்பது பார்த்தவுடனே தெரிந்து கொள்ளலாம். லக்னாதிபதி புதன் 7இல் 3க்குரிய பிரசன்ன சூரியனுடன் சேர்ந்து அமர்வதால் ஜாதகரே சுயமாக பெண்ணை தேடி திருமணத்தை அமைத்துக் கொள்வார் என்பதுதான் இவருடைய காலம் தந்த கணக்காகும். காதலும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஆனால் இவரது முயற்சியால் பெண்ணை முடிவு செய்வார் என்பதுதான் புதனும் சூரியனும் இணைந்து நிற்பதற்குரிய பலனாகும். அடுத்து, எந்த திசையில் எந்த வாசற்படி உள்ள வீட்டில் வசிக்கும் பெண் அமைவார்? லக்கணத்திற்கு 7க்குரிய குரு ராகு சந்திரனுடன் சேர்ந்து 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்றது. இந்த பிரசன்ன சிஸ்டத்தில் 11ஆம் பாவமானது தீய கெட்ட பாவமாக கருதப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் காரியங்களை வெற்றி பெற வைக்கும் பாவமாகவும் செயல்படும். அதன்படி கிழக்கு வாசல் கொண்ட வீட்டில் அப்பா இல்லாத மற்றவர் பராமரிப்பில், அதாவது மூத்த சகோதரியின் பராமரிப்பில் உடலில் சிறிய ஊனம் கொண்ட ஒரு பெண்ணை நண்பர்கள் மூலம், உறவுகாரங்கள் மூலம் தேடி அந்த பெண்ணிடம் பேசி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து தனது பெற்றோரிடம் வந்து அந்த பெண்ணை பற்றி சொல்லி கேட்டால் பெற்றோர்கள் அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஊனத்தை மையமாக வைத்து மறுக்கிறார்கள். ஆனாலும் ஜாதகர் 1 வருடம் பொறுமையாக காத்திருந்து பெற்றோரை சம்மதிக்க வைத்து அந்த பெண்ணையே அனைத்து சொந்தம் பந்தம் நண்பர்களுடன் சேர்ந்து விமர்சையாக திருமணம் செய்து கொள்கின்றார்.
கிட்டத்தட்ட 30 வயது ஆகிவிட்டது. திருமணம் நடந்துவிட்டது. திருமணத்துக்கு பின் இவரது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி என்று பார்த்தால், தற்சமயம் கணக்கு பிரகாரம் 7 வயதில் அழகான பெண் குழந்தையும் 1 வயதில் அழகான ஆண் குழந்தையும் பெற்று கணவன் மனைவியாக சந்தோஷமான மன வாழ்க்கையை அமைதியாய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சொன்னது இதுதான். ஊழ்வினையின்படி உடலில் சிறு ஊனத்துடன் பின்புலம் எதுவும் இல்லாமல் உங்களை மட்டுமே சார்ந்து வாழும் பெண் மட்டுமே இவருக்கு மனைவியாக அமையும். மற்ற எந்த பெண் அமைந்தாலும் இவரிடம் குடும்பம் நடத்தாது. விவாகரத்தில் தான் போய் முடியும். நான் சொல்லும் வழியில் பெண் தேடுங்கள், வெகு விரைவில் திருமணம் அமையும் என சொல்லி அனுப்பினேன். ஏதாவது பரிகாரம் இருக்கின்றதா என கேட்டார்கள். சத்தம் போட்டு அனுப்பி வைத்தேன். பெற்றோர்களுக்கு புரிந்ததா புரியலையா என தெரியவில்லை. ஆனால் இந்த ஜாதகன் தன்னுடைய ஜாதக நிலைமையையும் ஊழ்வினையையும் ஆள் மனதில் நன்றாக புரிந்து கொண்டு தனக்குத்தானே சுயமாக முடிவெடுத்து பெற்றோர் சம்மதத்துடன் குறைபாடு உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 2 அழகான குழந்தைகளுடன் அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, சிறிது ஏமாந்திருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு திருமண வாழ்க்கையே இருந்திருக்காது. ஆனால் உரிய நேரத்தில் சரியான முடிவை ஜாதகர் எடுத்ததனால் இந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை அமைந்தது. இதை போலத்தான் உங்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுத்து திருமணத்தை முடித்து கொள்ளுங்கள். ஜாதகத்தில் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுடன் வாழும் விதவை பெண் தான் உன் மகனுக்கு மனைவியாக காலம்பூரம் வாழும் என ஒரு வாடிக்கையாளருக்கு பலன் சொல்ல, அவர் கல்யாணமே ஆகாத என் பையனுக்கு நிரந்தர வேலையில் இருக்கிறார், எந்த குறையும் என் பையனுக்கு இல்லை, அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் 2 குழந்தையுடன் இருக்கும் விதவை பெண்ணை என் மகனுக்கு கட்டி வைப்பேன், இது என்ன ஜோசியம் என கோபித்து கொண்டு போன ஒரு பெண்மணியின் மகனின் ஜாதகமும் ஊழ்வினையானது எப்படி தனது முடிவை இவரிடம் செயல்படுத்தியது, அதற்கு என்ன என்ன நிகழ்வுகளை வேடிக்கையாக காட்டி விளையாடியது, இறுதியாக என்ன நடந்தது என்பதை பாகம் 2 பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொய்கள் நிரம்பி கிடக்கும் உலகில் உண்மையை மட்டும் சொல்லும் என்னை போன்ற நபர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க நல் ஆதரவை வாரி வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருமணம் ஆகாமல் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். இதில் வரும் ஒரு வார்த்தை, ஒரு சொல் அவர்கள் மனதில் பதிந்து அதன் மூலம் தூண்டப்பெற்று தனது வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ளட்டும். அந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கட்டும். அதனால் கார்த்திகா டிவிக்கு ஆதரவு தாருங்கள், பகிருங்கள் என கேட்டு விடை பெறுகின்றேன். 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.